Hello students, 6th Tamil, 3rd term, அதாவது annual examோட ஒரு government official model question paper 2025 பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் 3 கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். 3யுமே ப்ராக்டிஸ் பண்ணாவே நீங்கள் வந்து உங்களோட ஆனுவலில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதாவது 3rd டேர்ம் எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும் உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 3 கொஷின் பேப்பரில் இருக்க 2 மார்க் கொஷின்ஸ், 6 மார்க் கொஷின்ஸ், 4 மார்க் கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி மனப்பாட பகுதி எது வேணால் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணி படிக்காதீங்க. ஓகே, ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன். இந்த கொஷின் பேப்பரில் இருக்க இம்பார்ட்டன்ஸாக ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸை படிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 1 மார்க் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் டேஷ், காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் டேஷ், தானென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ், இடுகுறி சிறப்பு பெயரை குறிப்பிடுக, உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் டேஷ், பொறுத்துக, தமிழ்நாட்டு கவிஞர் குற்றாலம், வள்ளலார், அன்னை தெரசா, ரைட் சைடில் பசிப்பினி போக்கியவர், நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர், பாரதியார், அருவி. இது கரெக்டான என்ன ஆப்ஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை படிக்க பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் எழுத சொல்கிறாங்க. எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கு 5 எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மதிப்பெண்கள், டோட்டலாக 10 மதிப்பெண்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து 5 மட்டும் படிக்கக்கூடாது, 7மே படிக்கணும். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல மாட்டேன், மொத்தமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த 7மே படிங்க. இந்தியாவின் மேற்கு கிழக்கு ஆகிய திசைகளை இணைத்து கவிஞர் காட்டும் காட்சியை எழுதுக, சொற்களின் வகைகளை எழுதுக, உழைக்கும் போது என்னவாக ஆகிறோம், கோமுகி என்பதன் பொருள் யாது, ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து யாது, அன்னை தெரசா கண்ணீர் விட காரணம் யாது, உயர்வு நவிர்ச்சி அணி என்பது யாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின், அதாவது 3 வினாக்களுக்கு விடையளிக்கணும். உங்களுக்கு மொத்தம் 5 வினாக்கள் கொடுத்து அதிலிருந்து 3 எழுத சொல்கிறாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், அதை நல்லா படிச்சுக்கோங்க. காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுதுக, வெரி இம்பார்ட்டன்ட். பராபர கண்ணி தாயுமானவர் கூறுவன யாவை, பராபர கண்ணியில் தாயுமானவர் கூறுவன யாவை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாது, அறுவகை பெயர் சொற்களுக்கும் எடுத்துக்காட்டுகள் தருக, எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தர் பிரான் கூறும் அறிவுரைகள் யாவை. இதில் 22 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 19 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 18 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து மனப்பாட பகுதி கண்டிப்பாக இது 2மே நீங்கள் படிக்கணும். புல்வெளி எல்லாமும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பராபர கனி பாடல், தம்புயிர் போல் அதையும் படிங்க. திருக்குறளில் பொறுத்தவரை இன்னாசை அதை நல்லா படிச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? முடிஞ்ச வரையும் இந்த புல்வெளி எல்லாம் இந்த பாடல் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டுட்ருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நிறைய டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் சேமாக வரும் நம்பி படிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட் நினச்சி படிங்க. எந்த வீடியோ பார்த்தாலும், யூடியூப்பில் மற்ற வீடியோ பார்த்தாலும் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி படிங்க. இது மட்டும் வரும்னு படிக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய வீடியோ பார்க்கலாம், ஆனால் அதில் எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ அது கல்வி விஜய் சேனல் அப்படின்னு கிடையாது. எந்த சேனலில் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் இது அப்படியே சேமாக வரும் நம்பி போகாதீங்க. நீங்கள் எது பார்த்தாலும் அதில் எதெல்லாம் தெரியலையோ அதை படிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம், கண்டிப்பாக சென்டமே ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் 1 மார்க்ஸும் மெமரியும் நல்லா பக்காவாக தரவாக இருக்கணும். அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். உங்கள் புக் பேக் கிராமரு இது வந்து டோட்டலாக 10 மார்க்ஸுக்கு வருது. 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே 5 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக, அது இல்லாத இடத்திலும் எதுவும் நடக்காது, அது ஒரு இனிய பாடல். பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என கூறுக, குழந்தை தெருவில் விளையாடியது, மாலை முழுதும் விளையாட்டு, இரு பொருள் தருக, ஆறு, நகை. இரு பொருள் தருக அப்படின்னா இந்த ஆறுன்றது வந்து ஒன்று ரிவரை குறிக்கும், ஆறுன்றது நதியை குறிக்கும், ஆறுன்றது நம்பரையும் குறிக்கும். ஓகேங்களா? இன்னொன்று நகை பார்த்தீங்கன்னா புன்னகையும் குறிக்கும், கழுத்தில் அணிகிற ஆபரணங்கள் அதுலேயும் நகை அப்படின்றது குறிக்கும். ஸோ அதை 2 எழுதணும். அகர வரிசைப்படுத்தி எழுதணும். அகர வரிசைப்படுத்தினா ஆலேருந்து வரையும் கரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு அன்பு வரும், அப்புறம் ஆடு, அப்புறம் இரக்கம், அடுத்து ஈதல், அடுத்தது உயிர், அப்புறம் ஊக்கம், அடுத்து எளிமை, அடுத்து ஏது, அதுக்கடுத்தது ஐயில் என்ன இருக்குது, 5, அடுத்தது ஒழுக்கம், அதுக்கடுத்து ஓசை, அதுக்கப்புறம் ஔவை. அப்படி லைனில் எழுத பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் தருக, ஆர்ட் கேலரி, ட்ரஸ்ட். கலைச்சொல் தருக எல்லா இயலுமே நல்லா படிங்க.
அடுத்து வேலு நாச்சியார், வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஷினை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 100% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 மார்க் கொஷின்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாதம் கதையை சுருக்கி எழுதுக, இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலும் வேலு நாச்சியார் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தலைப்பில் கட்டுரை, தேசிய ஒருமைப்பாடு, அப்புறம் நூல்கள் அனுப்ப வேண்டிய பதிப்பகத்தாருக்கு கடிதம், இந்த ரெண்டுமே நல்லா படிங்க. இந்த 4 கொஷின்ஸுமே முடிஞ்சால் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக வேலு நாச்சியாரும் இந்த நூல்கள் அனுப்ப வேண்டிய பதிப்பகத்தாருக்கு கடிதம், இந்த ரெண்டையும் முதல்ல படிச்சுட்டு அடுத்ததை படிக்க பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து தமிழுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது தொடர்ந்து இன்னொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். இந்த 3ஐயும் படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் எக்ஸாமுக்கு பக்காவாக ரெடியாகிடலாம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 6க்கான வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.